ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசப்படுது. ஆக்டர் ஸ்டீலியில் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது சினிமா கூஷப் இல்லை, ப்ரொமோஷன் ஸ்டண்ட் இல்லை, இது ஸ்ட்ரைட்டாக ஒரு வார்னிங் மெசேஜ். ஏஐ நேமில் நடக்கிற அபியூஸ்க்கு எதிரான ஒரு க்ரைம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸ்டீலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி ஒரு கிஃப்ட், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏஐ ஜென்ரேட் ஃபேக் ஃபோட்டோஸ், வீடியோ, இது கிரியேட்டிவிட்டி கிடையாது, இது அபியூஸ். டெக்னாலஜி பர்பஸ் என்ன? லைஃபை ஈஸியாக பண்ண, ஆனால் இங்கே லைஃபை காம்ப்ளிகேட்டாக மென்டலி டிஸ்ட்ராய் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீலியில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எவரி கேர்ள் இஸ் எ சம்மோன் டாட்டர், சிஸ்டர், ஃப்ரெண்ட். ஸ்க்ரீனில் ஆக்டராக இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் தான். ஆர்ட்டை சூஸ் பண்ணியதுக்காக அவங்களும் ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடுமா? சினிமாவில் ஒர்க் பண்ணுற எல்லா பெண்களும் ஜாயை ஸ்ப்ரெட் பண்ண தான் வராங்க, ஆனால் ஸ்பியரில் ஒர்க் பண்ண வரல. செலிபிரிட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரோலிங், ஃபேக் கண்டென்ட், நேம் டேமேஜ், இது மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும் அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியாது. இல்லையா சொல்கிறது, ஐ லிவ்டு இன் மை ஓன் வேர்ல்டு, ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் டீப்லி டிஸ்டர்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேக் கண்டென்ட் வைரல் ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் கிரியேட்டர் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் தான். லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், ஃபார்வர்ட் பண்ணுறோம், அந்த ஒன் கிளிக்கில் லைஃபே பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் டைம் வைரல் கண்டென்ட் வந்தால் சப்போர்ட் பண்ணாமல் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டீலிலா கிரேஸாக டிக்னிட்டியாக கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை, அத்தாரிட்டிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கையில் தான் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி சேஃபாக இருக்கணும், சோசியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஏஏ ஃபியூச்சருக்கு, அபியூஸ் பாஸ்ட்டுக்கு. தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.